ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் திருவிழா ஆவணி மாதம்தான் இங்கே திருவிழா நடக்கும். எங்கள் செல்லியம்மன் கோயிலில் இன்றைக்கி ஊர்னி பொங்கல் வைக்கிறோம். வாங்க, இப்போ டைம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு 3 மணி ஆகுது. சரி, நம்ம கோயிலில் வந்து கோலம்லாம் போடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பின்னாடி எல்லாருமே பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போவே பொங்கல் வச்சு எல்லோரும் பொங்கலெல்லாம் அவங்க இடத்துல வந்து வச்சுட்டு போயிடுவாங்க, இடம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. வாங்க இப்போ கோலத்தை பார்க்கலாம். டைம் இப்போ ஒரு 4 மணி ஆயிடுச்சு. இப்போ கலரும் போட்டாச்சு. பாருங்கள், எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு வந்து லைனில் உட்காந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆகுது. பார்த்திங்களா, எல்லோரும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துடுவாங்க. ஏன்னா ஊரில் எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்களா எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சாமிக்கு மாலைலாம் அங்கே தான் இருக்குது. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லாமல் இருக்காது. பாருங்கள், எல்லாருமே அர்ச்சனை தட்டெலாம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நைட்டில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், லைட்லாம் வச்சு. சாமிக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாருமே ஆர்த்தி காமிக்கிறாங்க. தேங்காய்லாம் உடைச்சி ரெடி பண்ணுறாங்க சாமிக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே நம்ம செல்லியம்மன் கோயிலேருந்து எல்லோரும் காந்தாலியம்மன் கோயிலுக்கு அங்கே போயும் சாமிக்கு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி தீபார்த்தனை காமிக்க கிளம்ப போகிறாங்க. நம்ம செல்லியம்மன் கோயிலில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லோரும் விபூதி குங்குமம்லாம் வாங்கிட்டு கோயிலை சுற்ற போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் நம்ம அவங்க தங்கச்சி வீடு காந்தாலியம்மன் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். அங்கேயும் இதேமாரி தான் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு தேங்காயும் உடைச்சிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறது வந்து காந்தாலியம்மன் கோயில் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.